அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாரும். அண்ணனை எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது அண்ணன் இருக்கிற படத்தில் நான் ஒரு கதாநாயகனாக அறிமுகம் ஆகும். மனிதனுடைய வாழ்க்கையில பூ, காய், கனி எல்லாமே கடந்துதான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமா இது கட்டாயமா இருக்கும். உயிரில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர், அது மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது வந்து பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான். அந்த அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, இதுக்கான திரைக்கதை அமைச்சு, சூட்கேஸ் படம் எடுத்து திரைக்கு வர இருக்கு. ஒரு பெரிய தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸில் எங்கள் தமிழ் சினிமாவில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்துக்கிட்டு இருக்க சூழலில் எதுவுமே பெரிய படம் கிடையாது, எதுவுமே சின்ன படம். கண்டென்ட், மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கண்டென்ட் சரியாக இருந்தால் அது எல்லாமே பெரிய படம், உலக படம் தான். அந்த அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, இதுக்கான திரைக்கதை அமைச்சு, அதுக்கான தயாரிப்பாளர், அதுக்கான நடிகர்களை மிக சரியாக ஒருங்கிணைத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னும் போது பிஜி முத்தையா சார், இசை தன்ராஜ் மாணிக்கம், இந்த கதையோட ஆணி வேரா இருக்கக்கூடிய மலைக்கல்லன் கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிகர்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டூலெட் படம், வட்டார வழக்கு படங்கள் நடித்த சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த கதையை சொன்னப்போ முதல்ல இந்த கதையை ரொம்ப ரசித்தவர் சந்தோஷ் சார் தான். சார் அவ்வளோ அழகாக அந்த வாழ்வியலாக ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 3 பரிணாமத்தில் 3 கால இடைவெளியில் நடக்கிற மாதிரியான திரைக்கு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் இந்த வரிசையில் நிச்சயமாக மறக்க முடியாத தமிழ் சினிமாக்களில் ஒன்றாக இடம்பெறும். இந்த கதையில் அந்த திருமேனி கதாபாத்திரத்துக்கு சொன்னோன்னு நண்பர், இது பாப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல கதை அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்த ஸ்டெப் ஒரு கதை நாயகியா காதல் பண்ணுற மாதிரியான காட்சிகளில் பாப்பா வரப்போகுது. இந்த கதை ரொம்ப யதார்த்தமாக என் மகளுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடக்கம் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். மற்றபடி மானசி பேசுங்க. இந்த படம் எப்போவுமே அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே எப்போவுமே வேணும். தேங்க்யூ. அடுத்ததாக மிதுன், குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். அவர் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கதைநாயகனாக உருவாகிறதுக்கான எல்லா முயற்சியும் எல்லா பயிற்சியும் சரியாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. முதல் படத்தில் அறிமுகமாக போகிறாரு. அண்ணனை எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது அண்ணன் இருக்கிற படத்தில் நான் ஒரு கதாநாயகனாக அறிமுகம் ஆகுனேன். பிஜி முத்தையா சார், கேமராமேன், அவர் இந்த மூவியில் கமிட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக இருக்கும், அமையும். 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இந்த படம் கண்டிப்பாக அவங்களோட சைல்ட்ஹுட் எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகும். அப்புறம் இந்த 3 பூ, காய், கனி, இது ஒரு 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 கிராமத்தில் இருக்கிற ஒரு புளிய மரம் தான் பிரதான, அதுவும் ஒரு கதாபாத்திரம் அப்படி முக்கியமாக வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு பிரபலமான ஒரு நாவல் சுந்தராட்சி எழுதுனது, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதில் சுவாரஸ்யம், அந்த கதையை நாங்கள் எடுக்கலை, அந்த கேப்ஷனை அவங்ககிட்ட அனுமதி வாங்கி கீழே போட்டிருக்கோம். அவங்ககிட்ட கதையை சொல்லி தான் இப்படி ஒரு கதையை எடுக்க போகிறோம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பயன்படுத்திக்கிங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இதையும் போட்டிருக்கோம். அது மாதிரி அது 3 பகுதியாக, அந்த மரம் பூக்குற நேரம் ஒரு கதை, காய்க்கிற நேரம் ஒரு கதை, கனியாகிற நேரம் ஒரு கதை. அந்த பூக்குற நேரம் ஒரு கதையில் வர்ற கதையில் அந்த எசலியா, உங்களுக்கு தெரியும் வில்லேஜ்ல எல்லாம் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க திருமணமாகி வந்தா. அது மாதிரி எசலின்ற ஊர்ல இருந்து திருமணமாகி வந்து இந்த ஊர்ல அந்த பூக்குற நேரம் நடக்கிறதுல பிரதான பாத்திரம் இருக்கிறவங்க திவ்யா. அவங்க உங்களுக்கு முன்னாலேயே அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்துல அவங்களோட இது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன். அந்த கிராமத்துல அந்த 86 காலகட்டத்துல ஒரு கிராமமே ஒரு ரசிக்கிற ஃபாலோ பண்ற ஒரு கதாபாத்திரமா நிச்சயமா அவங்க இந்த படத்துல முக்கிய பங்கு வகிப்பாங்க. வெற்றி வீரன் மகாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்புல பூ, காய், கனி இந்த டைட்டில் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவம் தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய சொற்கள் இருக்கும்பொழுது வன் சொற்கள் ஏன் பேசணும், கனி இருக்கும் பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம படம் சம்பந்தமா பேசும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில பூ காய் கனி எல்லாமே கடந்துதான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமா இது கட்டாயமா இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு மரத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே சம்பந்தப்பட்டது தானே வாழ்வியல் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொல்ல போறாரு. நீங்க பார்த்து உங்க எல்லாருக்குமே இந்த கதை நான் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க திரையில பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். சார் சொன்னார் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு. படம் எல்லாமே படம் தான். உயிரில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர். அது மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது வந்து பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான். உங்களுடைய விமர்சனத்தை படிச்சுட்டு தான் டிக்கெட் புக்கிங்கில் இருந்து ஈவன் ஓடிடியில் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதுமாரி பெரிய படத்தில் சரியாக வரலைனாலும் நீங்கள் தான் அதை சுட்டி காட்டுறீங்க. ஸோ இந்த கதை தான் இதோட மெயின் ஹீரோ. இவர் தான் ஹீரோ. ரொம்ப கதை சொன்னோன்னே நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்ம எத்தனை படம் பண்ணுங்கிறத தாண்டி நம்ம படங்களில் எது பேர் வாங்குறதுங்கும் போது நிச்சயம் வந்து ஒரு அழகி ஆட்டோகிராஃப் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு டூலெட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய படம். அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க மனைவியை ஒத்துழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமாக்காரன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நிச்சயம் அவங்களுக்கு முன்னாடி அவங்க மனைவிகள் வந்து சாதனை புரியறதுக்கு அவங்க தான் நிறைய சோதனை எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இந்த ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய நல்ல கதைகளோட படங்களோட வரணும். அதே போல் அந்த மகள் அன்பு மகள் மானசிலாம் அறிமுகமாகறாங்க. அவரும் நம்ம புது ஹீரோ அறிமுகமாகறாங்க. அதனால் புது யங் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை, அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய விருது வாங்கின மாதிரி, ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின மாதிரி நிச்சயம் அந்த பேர் வாங்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான கேரக்டர்ஸு நிச்சயம் நாங்கள் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வியாபாரம் ஆகும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே நம்மளுடைய படங்கள் தான் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்றைக்கி நமக்கு போட்டியாக கேரளா வந்துருச்சு. அதுக்கு காரணம் கதை. அதே மாதிரி இது ஒரு வாழ்வியல் கதை. கிராமத்து படங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து இவர் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக பாரதிராஜா சார் ஸ்டூடியும் போது வந்து ஒரு முதல் மரியாதை வரிசையில் இதுதான் வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரணும். அப்புறம் கேமராமேன் பிஜி முத்தியா சார், அவரோட பூ படம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த 2 பனைமரத்தை வச்சு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அவரோட ஒளிப்பதிவில் நாங்கள்லாம் நடிக்கிறோங்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து நிச்சயம் வந்து இதோட உங்களுடைய விமர்சனங்களில் எங்களுடைய வெற்றி இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையான கதை தான் இது. திரைக்கதை இருக்கும், ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அவர் சொன்ன சில வசனங்களுக்கு அர்த்தங்கள் கூட எனக்கு புரியல. அதுக்கு கூட திரும்ப கேட்டேன் நான், இதுக்கு என்ன அர்த்தம். ஏன்னா அது மதுரையோட இது. அதனால் ரொம்ப வாழ்வியலான ஒரு படம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதே மாதிரி வெற்றிகரன் மாணவிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வெற்றி வந்துருச்சு.